புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையில் ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த நாளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் நினைக்க வேண்டும். எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாள் இஸ்ரவேல் புத்திரருடைய ஜீவியத்தில் மிகவும் விசேஷமான நாள். இந்த நாளில் அவர்களுடைய தேசம் பிறந்தது. அவர்கள் இனிமேல் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திற்கு உரியவர்கள் அல்ல. அவர்கள் கர்த்தருக்கு சுதந்திரமானவர்கள். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து இந்த நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் இந்த நாளை மறந்து விடாமல் நினைவு கூற வேண்டும் என்றும் இதை நினைவு கூறும் வண்ணமாக அவர்கள் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்றும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாள் இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். தங்களுடைய யாத்திரையை ஆரம்பம் பண்ணின நாள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை கொண்டாடுவதற்காக 7வது நாளை வேறு பிரிக்க வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே அவர்கள் புறப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து யாத்திரை பண்ணிய நாளே இஸ்ரவேலரின் முதலாவது ஓய்வு நாளாகும். ஓய்வு நாளில் அத்தியாவசியமான காரியங்களையும் நல்ல காரியங்களையும் கட்டாயம் செய்ய வேண்டும். வார ஓய்வு நாளையும் விசேஷித்த ஓய்வு நாளையும் இவ்வாறே ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நினைவு கூறுவது போல விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளையும் நினைவு கூற வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய பாவத்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளாகிய நமக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த நாளானது மிகவும் விசேஷமான நாளாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கானான் தேசத்தை கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்தில் இந்த ஆராதனையை செய்வாயாக என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைவு கூர்ந்தால் மாத்திரம் போதாது, அவர்கள் இந்த நாளை பண்டிகையாகவும் ஆசரிக்க வேண்டும். இந்த பண்டிகையை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறாரோ அதன் பிரகாரமாக அவர்கள் இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை எவ்வாறு ஆசரிக்க வேண்டும் என்று
கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிக்கப்படும் நாளிலே புளிப்புள்ள அப்பம் அவர்களிடத்தில் காணப்படக்கூடாது. அவர்களுடைய எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் காணப்படக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் இந்த 7 நாட்களாக புளிப்பில்லா அப்பத்தை புசியாமல் இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் பண்டிகை நாளில் புளிப்பில்லாத அப்பத்தை தங்கள் கண்களால் பார்க்கவும் கூடாது. புளிப்பில்லாத மாவு அவர்களுடைய வீடுகளில் எங்கும் காணப்படவும் கூடாது. யூதர்கள் பஸ்கா பண்டிகையை மிகவும் விசேஷமாய் கொண்டாடுகிறார்கள். பஸ்கா பண்டிகை ஆரம்பமாவதற்கு முன்பு அவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள புளித்த மாவை மொத்தமாக அப்புறப்படுத்தி விடுவார்கள். புளிப்புள்ள அப்பங்களை அவர்கள் மண்ணிலே புதைத்து விடுவார்கள் அல்லது தீயிலே சுட்டெரித்து போடுவார்கள். யூதர்களில் சிலர் புளிப்புள்ள அப்பங்களை சிறிய தூள்களாக இடித்து அதை காற்றிலே தூவி விடுவார்கள். தங்கள் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவு காணப்படக்கூடாது என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாயிருந்து விளக்கை கொளுத்தி தங்கள் வீடுகளில் புளித்த மாவோ அல்லது புளிப்புள்ள அப்பமோ இருக்கிறதா என்று தேடி பார்ப்பார்கள். ஒரு சிலர் மெழுகுவர்த்திகளை ஏற்றி தங்கள் வீட்டில் புளித்த மாவு இருக்கிறதா என்று கவனமாய் தேடி பார்ப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வருஷந்தோறும் குறித்த காலத்தில் பஸ்காவின் நியமத்தை ஆசரித்து வர வேண்டும். பஸ்காவின் கருத்தை இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் அந்நாளிலே அவர்கள் தங்கள் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் புத்திரருடைய வாயில் இருக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறார். யூதர்கள் வேத வாக்கியங்களை தங்கள் நெற்றிகளிலும் கைகளிலும் எழுதி அவற்றை சிறிய தோற்பேழைகளில் கட்டிக்கொள்வார்கள். புறஜாதியார் யூதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ மனுஷர் என்றும் தேவனுடைய வார்த்தைக்கு உரியவர்கள் என்றும் கருதி அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். காலப்போக்கில் இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனபோது அசுத்த ஆவிகளை துரத்துவதற்காக இந்த சிறிய தோற்பேழைகளை தாயத்துக்களைப் போல பயன்படுத்தினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை அதன் கருத்து தெரியாமல் ஒரு பாரம்பரிய சடங்காச்சாரம் போல ஆசரிக்க கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் பஸ்காவின் நியமத்தை பற்றிய கருத்து தெரிந்திருக்க வேண்டும். அதன் கருத்தை அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் அறிந்திருக்க வேண்டும்.